மல்லி அடுத்து என்ன நடக்க போகுது? ஸோ நம்ம கதிரேசன் ஒரு முடிவோடு இறங்கிட்டாரு. இந்த வக்கீல் இருக்கா இல்லையா, அந்த வக்கீல் கொடுத்த ஐடியா படி கதிரேசன் இப்போ என்ன பண்ண போறாருன்னா, ரேணுகா கொலை வழக்கில் விஜய்க்கு ஆதரவாக யாராவது ஒருத்தவங்க சாட்சி சொன்னால் போதும், கண்டிப்பாக விஜய் உள்ளே போயிடுவான், வெண்பா நமக்கு கிடச்சிருவா அப்படின்னு கதிரேசன் முடிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த முறை ஹீரிங்க்கு விஜய் வரவே கூடாது. விஜய் வரலன்னா அதே ஒரு காரணமாக வச்சு விஜயை டோட்டலாக கவுத்துடலாம் அப்படின்னு கதிரேசனுக்கு அந்த வக்கீல் ஐடியா கொடுக்குறாரு. உடனே கதிரேசன் யோசிக்கிறாங்க, சரின்னு சொல்லிட்டு விஜயோட வக்கீலை போய் பார்க்கலான்னு சொல்லி கதிரேசன் விஜயோட வக்கீல் வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி விஜயை உள்ளே போய் வைக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு வக்கீல்கிட்ட பேசுகிறாரு. அது மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இந்த உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கை மேலே காசு, நீங்கள் அந்த விஜய் கேஸ் நடத்தி முடித்தா உங்களுக்கு விஜய் இன்னும் காசு கொடுப்பானோ அதை விட டபுள் மடங்கு நான் இப்போவே கொடுக்குறேன் அப்படின்னு கதிரேசன் ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே வக்கீலுக்கு சந்தோஷம் தாங்கலை. சரிங்க, நீங்கள் தான் பணம் கொடுத்துட்டீங்களே, இதுக்கப்புறம் நான் விஜய்க்கு இந்த கேஸ் எப்போ ஹீரிங் வருது அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக இந்த முறை கேஸ் ஹீரிங் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக பண்ணிக்கோங்க அப்படின்னு வக்கீலும் சொல்லிடுறாரு. கதிரேசனுக்கு சந்தோஷம் தாங்கலை. இது போதும், இதுக்கப்புறம் மீது நான் பார்த்துக்கிறேன், இந்த கேஸ் மட்டும் நான் நினச்ச முடியட்டும், உங்களை வெயிட்டாக கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன் போயிடுறாங்க. ஆனால் நம்ம விஜய் இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் விஜய் இப்போது வெண்பாவுக்கும் மல்லியும் சேர்த்து வச்சு ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு விஜய் ரேஷன் கார்டு வாங்குறதுல பிஸியாக இருக்காரு. அதே மாதிரி அடுத்த 2 நாள் தான் கோர்ட் ஹியரிங் வருது. ஸோ கோர்ட் ஹியரிங்க்கு விஜய் போகவே இல்லை. அந்த நேரத்தில் இங்கே விஜய் வராதது கோர்ட்டில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக வந்து முடியுது. அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக நம்ம கதிரேசன் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அக்கா ராஜேஸ்வரி மூலயமா ஸோ விஜய் தான் ரேணுகாவை கொன்னா அப்படின்னு சாட்சி சொல்ல வைக்கிறாரு. அது ராஜேஸ்வரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துறாங்க. இது மாதிரி விஜய் வந்து வேணும்னே ரேணுகாவை கொண்டு இருக்காங்க பணத்துக்காக, அதனால விஜய் அரெஸ்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து அவங்க தாத்தா கிட்ட தான் வளரணும் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்துறாங்க. இது எதுக்குமே விஜய்க்கு தெரியவே இல்லை. விஜய் இங்கே சந்தோஷமாக தான் கல்யாண நாள் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கும்போது கரெக்டாக போலீஸ் வராங்க. போலீஸ் வரதை பார்த்ததும் விஜய்க்கு சம்மதிச்சு, எதுக்கு இப்போ போலீஸ் இங்கே வராங்க, சொல்லுங்கள் சார் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் இன்ஸ்பெக்டர் நடந்ததுன்னு சொல்கிறாரு. இது மாதிரி ஏற்கனவே இந்த கோர்ட் ஹியரிங்கில் நீங்கள் வரல, அந்த நேரத்தில் கரெக்டாக அந்த கதிரேசன் அவர் கேஸ் நடத்தி முடிச்சிட்டாரு. இப்போ கேஸு அவர் பக்கம் தீர்ப்பாயிடுச்சு. ஸோ உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ரிமாண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் எங்கள் கஸ்டில் இருந்தாகணும். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்பா குழந்தைய இப்போது கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க சொல்லி கோர்ட்லேயும் ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். விஜய் உடஞ்சி போயிடாரு. என்ன சார் என்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜய் சொல்ல, இல்லை சார் எங்களுக்கு கொடுத்த வேலையை செய்ய வந்திருக்கோம், உங்களுக்கு இதுக்கு மேலே டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் லாயர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருங்க சார் என் லாயர்ட்ட நான் கன்சல்ட் பண்ண வரேன். இல்லை சார் எதாக இருந்தாலும் நம்ம ஸ்டேஷனில் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி விஜயை அரெஸ்ட் பண்ணுறாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணி விஜய் சொல்கிற மல்லிகிட்ட, நீ போய் லாயரை பாரு மல்லி அப்படின்னு மல்லி போய் லாயரை பார்க்குறாங்க. லாயர் வந்து, ஆமாம் மேம் கோர்ட் ஹீரிங் வந்துச்சு தான், நான் விஜய் சாருக்கு 2 மணி நேரம் கால் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கலை, சரி இங்கே வெளிநாடு போயிட்டாரோ அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப அலட்சியம் பதில் சொல்ல, மல்லி ஒன்று என்ன சார் இவ்வளோ அலட்சியம் பதில் சொல்கிறீங்க, இப்போ உங்களால் விஜய் பாருங்கள் பாவம் ஜெயிலுக்கு போய்ட்டு இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கவும், இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுமா, எல்லாமே விஷயம் கைமாரி போயிடுச்சு, கோர்ட்டுக்கு இந்த கேஸ் வரட்டும், நம்ம கோர்ட்டில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு மல்லி சொல்லிடுறாங்க. வெண்பாவையும் அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் ஜெயிலில் உட்காந்து பயங்கரமாக அழுகிறாரு. ஒரு பக்கம் கோர்ட்டில் நமக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சு, இன்னொன்று வெண்பா கைவிட்டு போயிட்டாலே, வெண்பா அங்கே போய் எப்படி இருப்பா என்ன பண்ணுறான்னு தெரியலையே அப்படின்னு விஜய் டோட்டலாக உடஞ்சி போகிறாரு. மல்லி ஜெயிலுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போயிட்டு ஜெயிலில் விஜயை பார்க்குறாங்க. விஜய், நான் லாயரை போய் பார்த்தேன், அவர் உங்களுக்கு ட்ரை பண்ணாராம், நீங்கள் ஃபோன் எடுக்கலையா, அதனால நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் விஷயமும் வெளில போயிருப்பீங்கன்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாராம். ஸோ எனக்கு என்ன பண்ணு தெரியல விஜய் இப்போ அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. விஜய் ஒன்னே, விடு மல்லி, நீ எதுக்கு அழுகாத, நம்மளுடைய கஷ்டகாலம் அதான் நமக்கு தொடர்ந்து கஷ்டமாக வந்துட்டுருக்கு, இதுக்காகலாம் ஃபீல் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ கொஞ்சம் தைரியமாக இரு, கண்டிப்பாக எந்த பட்சம் இல்லாமல் நான் வெளியே வருவேன், நான் மட்டும் இல்லை வெண்பாவை அழைச்சிட்டு நான் நம்ம வீட்டுக்கு வருவேன், நீ எதுக்கும் யோசிக்காமல் பயப்படாமல் நம்ம வீட்டில் போய் எனக்காக காத்திரு மல்லி அப்படின்னு விஜய் மல்லியை சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் அனுப்பி வைக்கிறாரு.